இப்போ ஏதோ ஒரு ட்விட்டரில் கூட பார்த்தேன். நம்ம இந்த அர்ஜுன் சம்பத் நான் எதை இஸ்ரேலை ஆதரிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு பதிவு போட, அதில் ஒருத்தன் போய் கமெண்ட் போட்டு விட்டேன். வீட்டம்மா இந்த பாஸ்டரை கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டு பாஸ்டரும் இஸ்ரேலை ஆதரிக்கிறேன், நீனும் இஸ்ரேலை ஆதரிக்கிறீங்க, எல்லாரும் ஒன்று கூட்டிட்டீங்களாடான்னு கேட்டு ஒருத்தன் போட்டு வச்சுருந்தேன். நான் என்ன கேட்குறேன், பாப்பான்னு சொன்னோன்னு உனக்கு கோவம் வந்துச்சுல. நீ எங்கே படித்த? அவள் என்னையே 2 நாளாக ஆய்வு பண்ணிக்கிட்டு இருக்கலாம். நான் ஒரு ஆய்வு பண்ணேன். சிஎஸ்ஐ பள்ளிக்கூடத்தில் தான் பய உள்ள படிச்சிருக்கு. அதே மாலை முரசிட்டம் நான் பணிவோடு ஒரு வேண்டுகோளை வைக்கிறேன். இந்த கூட்டத்தின் வாயிலாக கோயம்புத்தூரில் அர்ஜுன் சம்பத்தினுடைய தெருவில் யாருமே கருப்பு சட்டையோ சோப்பு சட்டையோ போட்டவர்கள் வர வேண்டாம். நானும் மதிவதனியும் அந்த கூட்டத்தில் பங்கேற்க வேண்டும். நீ 1000 பேரை 1,00,000 பேரை நீ அங்கே திரட்டி நிப்பாட்டு, உன் ஆளுகளை நிப்பாட்டு. நம்ம கரசேவையில் புகழ்பெற்ற கேடி ராகவனை கூட நீ கூட்டிட்டு வா, எனக்கு அது கூட பிரச்சனை கிடையாது. நான் சொல்கிற கரை சேவைங்கிறது ராமர் கோயிலுங்கிறது. நீங்களா நினச்சி கைதட்டாதீங்க. கூட்டிட்டு வந்து நீ என்ன செய்ய, நிப்பாட்டு. அங்கே வந்திருக்கக்கூடிய ஜனங்கள் அவர்களை திருப்பி அடிக்கக்கூடிய வேலையை அங்கே நாங்கள் செய்து விட்டு வந்து விடுவோம், மறந்துடக்கூடாது. பஞ்சத்துக்கு சங்கி நீ ஒரு வீட்டுக்காக அங்கே போய் நிற்கிற, அவ்வளோதானே மேட்ரு. நீ கோயம்புத்தூரில் இருக்கிற ஆளுகிட்ட கோயம்புத்தூர் ரயில்வே ஸ்டேஷன் முன்னாடி ஒரு இதை விரித்து, ஏதாவது ஒரு துணியை விரித்து இப்படி வச்சு வீடு இல்லை அப்படின்னு நீ சொல்லியிருந்தேன்னா எங்கால அள்ளி போட்டுப்பாங்கடா. உனக்கு காசு அள்ளி போட்டு போயிட்டே இருப்பான். வீடு இல்லைன்னு ஒருத்தன் கை இல்லாமல் கால் இல்லாமல் கோயம்புத்தூர் ரயில்வே ஸ்டேஷன் முன்னாடி உட்காந்துருக்கானு. பேர் வேறு அர்ஜுன் சம்பத்துன்னு இருக்கே, கூட இருந்த அந்த அம்மாவும் விட்டுட்டு போயிடுச்சாம்ல அப்படின்னு சொல்லி அவன் என்ன செய்வான், காசை போடுவான், அவனுக்கு வீடு கிடச்சிடும். ஈத்தரப்பையில் ஒரு வீட்டுக்காக போய் அவன்கிட்ட போய் நின்றுக்கிட்டு இருக்க வெக்கமா இல்லை? சூடு சொரணை இல்லை? சோத்தில் என்ன திங்கிற? எப்பயுமே தமிழ்நாட்டில் 100% ஓட்டு போடணும். எல்லாரும் எப்படி ஓட்டு போடுவாங்கன்னா, ஒரு 80% பேர் அப்படியே என்ன செய்வாங்க, இவங்களுக்கு எதிராக ஓட்டு போடுவாங்க. ஒரு 10% பேர் என்ன செய்வாங்க, அவர்களுக்கு ஆதரவான கருத்தியல் கொண்டவர்கள். அவ்வளோதான் மேட்ரு. இந்த 10% உருட்டி என்ன செஞ்சுக்கிடுவாங்க, மாற்றி வாங்கிக்கிடுவாங்க. நின்னுவாங்க, முக்குவாங்க, முணங்குவாங்க, ஆயிம்பாங்க, ஊயிம்பாங்க, ஆய் மதிவதனிம்பாங்க, ஆய் எல்லாம் பேசுவாங்க. கடைசியில் பொட்டியை எண்ணும் போது ஆடு வராது, புழுக்க மட்டும் வந்துக்கிட்டே இருக்கும். சங்கிகள் என்றால் 2 வகைப்படும். அவை அப்படின்னு ஒன்று. சங்கிகள் 2 வகைப்படும். 1 பரம்பரை சங்கி, 2 பஞ்சத்துக்கு சங்கி. ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு பீகாரில் இருந்து வந்த ஒருத்தர் திராவிடத்தை வீழ்த்துவதற்காகவே மூத்த ஊடகவியலாளராக அவர் பணியாற்றி கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லி ஒரு ஆளை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இல்லை, அந்த ஆள் அது பரம்பரை சங்கி கிடையாது, அதுவும் பஞ்சத்துக்கு சங்கி. ஏன் தெரியுமா? எனக்கே தெரியும், நான் வகுப்பு நடத்தியிருக்கேன் அந்த ஆளுக்கு. ஸ்ரீவில்லிபுத்தூரில் 1996 ஒரு பஞ்சாயத்து போர்டு எலெக்ஷன் நடந்தது தெரியுமா? அந்த பஞ்சாயத்து போர்டு தேர்தலில் அப்போ அந்த சின்ன பையன் ஸ்ரீவில்லிபுத்தூர் கோயில் இருக்குல்ல, அந்த கோயிலுக்கு உட்பட்ட வார்டில் கதிரருவாள் சின்னத்தில் போட்டி போட்டு 21 ஓட்டு வாங்கினவன் தான் அந்த ரங்கராஜ் பூண்டே. மாலன்னு ஒரு ஆள் இருக்கார்ல, அவர் ஒரு பெரிய சங்கி ஓலன். திராவிட இயக்க தமிழர் பேரவை இளைஞரணி சார்பில் செருப்பு செருக்குகளுக்கு செய்முறை செய்யக்கூடிய இந்த கூட்டத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய தோழர் உமா அவர்களே, தோழர் இளமாறன் அவர்களே, அன்பிற்கினிய தோழர் சிங்கராயர் அவர்களே, தொகுப்புரை வழங்கிய கிருஷ்ணமூர்த்தி அவர்களே, எட்வின் கிருஷ்ணமூர்த்தி, சந்தானம் அவர்களே, எனக்கு முன்னால் உரையாற்றிய சூர்யா கிருஷ்ணமூர்த்தி அவர்களே, கூடியிருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும், சமூக வலைதளத்து ஊடகவியலாளர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம். இவனுங்களுக்கு ரொம்ப போட்டு சவுண்டு கொடுத்தெல்லாம் பேச வேண்டிய அவசியமே இல்லை. இவங்க ஒரு டம்மி பீஸு. இங்கே ஏன்னா 2 பேர் குடிச்சிட்டு உட்காந்து பேசுகிறாங்கன்னு வைங்களேன், அவங்க பேசுகிறத கேட்கவே குடிக்காமல் ஒருத்தன் உட்காந்து கேட்குறான் பாருங்க, அது ரொம்ப கொடுமை. நாங்கள் தினம் டிவியில் அதை சந்திச்சுக்கிட்டே இருக்கோம். குடிச்சிட்டு வந்த மாதிரியே பேசுவாங்க. நாங்கள் குடிக்காமல் உட்காந்துருக்கிறவங்க அதை கேட்டுக்கிட்டே இருக்கணும். எவ்வளவு மன வேதனைகளோடு நாங்கள் இந்த தொலைக்காட்சிகளில் உட்காந்துருப்போம்னு உங்களுக்கு தெரியும். அதுக்கடுத்து பேசினோடனே நமக்கு சுயமரியாதை இருக்கா, அது ஒரு சொர்ணக்கட்ட நாய் தானே, அதனால் நம்ம கொஞ்சம் வேகமாக பேசின உடனே அவங்க படப்படன்னு ஆவானுங்க. ஆயிட்டு என்ன பண்ணுவான் அப்படின்னு சொன்னால், இந்த லாபியில் நிப்பம்ல பேசி முடிச்சுட்டு லிஃப்ட்டை விட்டு இறங்கி வெளியே வந்தோடனே, அண்ணே தப்பாக நினச்சிக்கிறாதீங்கண்ணே அப்படின்னு கை கொடுப்பான்.
அதுதான் ரொம்ப எரிச்சலாக இருக்கும். பேசிட்டா நான் வெளியே போய் தொலைக்க வேண்டியதுன்னு தப்பாக நினச்சிக்கிறாதீங்க. அதுதான் ஒரு முக்கியமான ஆள். நான் சொன்னேன், வலதுசாரிகள் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய விலை கொடுக்க வேண்டியிருக்கும் அப்படின்னு நான் சொன்னேன். மறுநாள் எனக்கு அவர் ஃபோன் பண்ணார், நீங்கள் என்னத்தை பேசுனது கொஞ்சம் எனக்கு படப்படப்பாயிட்டு ஆஸ்பத்திரியில் இருக்கேன் அப்படின்னாரு. சிறாமு அப்படின்னாரு. ஆனால் அவங்கள தானே வர்றேன் 4 பேர் சுற்றி சுற்றி. அதுக்கடுத்து ஒருத்தர், நான் யார் தெரியுமா அப்படின்னா, நான் யாருன்னு சொல்லி தொலை அப்படின்னேன். நான் கியாபே விஸ்வநாதம் அப்படின்னேன். கியாபே விஸ்வநாதத்தினுடைய பேரனை என்னமோ ஒன்று சொன்னேன் அப்படின்னா, நான் சொன்னேன், எப்பா கியாபே விஸ்வநாதம்ங்கிறது ஒரு அரண்மனை. அதில் வாசல் இருக்கும், வாசப்படி இருக்கும், கக்கூஸ் இருக்கும், கக்கூஸ்குள்ளே மலம் கிடக்கும். கக்கூஸ் மலம்லாம் வந்து உட்காந்து சேரில் பேசினா அதையெல்லாம் கியாப்பா விஸ்வநாதத்துக்கு சொந்தம்னு சொல்லிக்கிட்டு நான் பதில் சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டேன். பேச்சையே விட்டுட்டேன். இனிமேல் நீ கியாப்பேன்னு எங்கேயாவது சொன்ன பிச்சு பிடியும் பிச்சு அப்படின்னு சொல்லி அதுக்கடுத்து அதை சொல்கிறதே கிடையாது. அதாவது சங்கிகள் பல முகங்களில் இருக்காங்க. நீங்கள் ஒருத்தன் ஒரு மாதிரி வெள்ளை கலரில் இருப்பான், சிவப்பு கலரில் இருப்பான், கருப்பாக இருப்பான், கோட்டு போட்டு நல்ல சென்னையில் வெயில் வெக்க தாங்கலை, அதில் கோட்டு போட்டு எப்படி வந்து டிவிக்கு வர்றாங்கன்னு தெரியலை, அப்படி ஒருத்தர் இங்கே வந்து உட்காடுறான். இப்படி பல முகங்கள் இருந்தாலும் சங்கிகள் என்றால் இருவகைப்படும். அவை அவை அப்படின்னு ஒன்று இருக்கு. சங்கிகள் இருவகைப்படும். 1 பரம்பரை சங்கி, 2 பஞ்சத்துக்கு சங்கி. 2 தான் மேட்ரு. பரம்பரை சங்கி 1, பஞ்சத்துக்கு சங்கி 1. சரி, பரம்பரை சங்கி யார், பஞ்சத்துக்கு சங்கி யார் அப்படின்னு சொல்லி நம்ம லிஸ்ட் எடுத்தோம்னா, இந்த சித்பவன பார்ப்பனர்கள்னு சொல்லி ஆர்எஸ்எஸ்ஸை உருவாக்குனாங்கல்ல நாக்பூரில், அந்த பார்ப்பனர்கள் மட்டும்தான் பரம்பரை சங்கி. அதற்கு அடுத்து எவெல்லாம் பேசிகிட்டு இருக்கானோ அவன் பூரா பேரும் பஞ்சத்துக்கு சங்கி தான், பார்ப்பனர் உள்பட. ஏன் சொல்கிறேன் தெரியுமா? மாலன்னு ஒரு ஆள் இருக்கார்ல, அவர் ஒரு பெரிய சங்கி ஓலன் இப்போ. ஆனால் மாலன் வந்து அந்த மாலை ஜனகணமனன்னு ஒரு புக்கு எழுதியிருக்கார். அந்த புக்கை படித்து பாருங்க. காந்தியை கோட்ஸை கொன்னதுக்கு வந்து கோட்ஸையை உலகத்தில் எவனை அவ்வளவு கடிச்சு துப்பலை, மாலன் கடிச்சு துப்பியிருப்பார். அப்போ அன்னைக்கு அவர் காங்கிரஸ், இப்போ சங்கி, டைரக்ட் சங்கி, இன்டைரக்ட் சங்கி அப்படின்னு 2 இருப்பாங்க. இப்போ என்னென்னா, நீங்கள் இன்னொன்று புரிஞ்சுக்கங்க, இவங்கெல்லாம் யார் அப்படின்னு சொல்லி. நாளைக்கு ஒன்றியத்தில் காங்கிரஸ் அரசு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, என்ன செய்வாங்கன்னு தெரியுமில? எங்கள் தோப்பனாருக்கு தோப்பனார் காலத்தில் நாங்கள் காங்கிரஸில் எங்கள் தோப்பனார் இருந்தார்னு வந்துடுவாங்க கரெக்டாக. அதனால தான் நான் சொல்கிறேன், பரம்பரை சங்கி வேறு, பஞ்சத்துக்கு சங்கி வேறு. இப்போ பேசும்போது சொன்னாங்கள்ல, இந்த ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு பீகாரில் இருந்து வந்த ஒருத்தர் திராவிடத்தை வீழ்த்துவதற்காகவே மூத்த ஊடகவியலாளராக அவர் பணியாற்றி கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லி ஒரு ஆளை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இல்லை, அந்த ஆள் அது பரம்பரை சங்கி கிடையாது, அதுவும் பஞ்சத்துக்கு சங்கி. ஏன் தெரியுமா? எனக்கே தெரியும், நான் வகுப்பு நடத்தியிருக்கேன் அந்த ஆளுக்கு. ஸ்ரீவில்லிபுத்தூரில் 1996 ஒரு பஞ்சாயத்து போர்டு எலெக்ஷன் நடந்தது தெரியுமா? அந்த பஞ்சாயத்து போர்டு தேர்தலில் அப்போ அந்த சின்ன பையன் ஸ்ரீரங்கம், அந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் கோயில் இருக்குல்ல, அந்த கோயிலுக்கு உட்பட்ட வார்டில் கதிரருவாள் சின்னத்தில், மாறிடக்கூடாது, கதிரருவாள் சின்னத்தில் போட்டி போட்டு 21 ஓட்டு வாங்கினவன் தான் அந்த ரங்கராஜ் பூண்டே. அப்போ அது யாரும் தெரியுது அவங்களுக்கு? அது பஞ்சத்துக்கு சங்கி. பரம்பரை சங்கிங்கிறவன் தாட் இருக்கும் அவனுக்கு, பஞ்சாப் தாட் அப்படின்னு ஒரு தாட்டு வச்சுக்கிட்டு தெரிவானுங்க. அவனுங்க வேற, அவனுங்க தான் இவனுங்களை பூரா பேர் என்ன செய்கிறது, இயக்கிறவன். இப்போ இவங்கெல்லாம் யார்? இப்போ மதிவதனி வந்து நின்று பேசுகிறாங்க. இப்போ அர்ஜுன் சம்பத்து வரான், திடீர்னு எந்திரிச்சு வரான், அவன் பஞ்சத்துக்கு சங்கி. அது பளிச்சுன்னு தெரியும். ஐயா எனக்கு ஒரு வீடு கட்டி கொடுங்க அப்படின்னு போய் நின்ட்டான்ல, அது தெரியுது. யாரோ ஒரு ஆள் அவனே பிரேதம் மாதிரி படுத்து கிடக்கான், அவன்கிட்ட போய் இவன் வந்து எனக்கு ஒரு வீடு கட்டி கொடுங்கன்னு கேட்டுக்கிட்டு இருந்தான். இந்த கேரக்டர் எல்லாத்தையும் நீங்கள் அப்படியே வரிசையாக பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு உதாரணம் தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. நம்ம எல்லோரும் ரயில்வே ஸ்டேஷன் போகிறோம், ரயில்வே ஸ்டேஷனில் நிற்கிறோம். இந்த ரயில் 1வது நடைமேடையில் வருகிறது அப்படின்னு சொன்னோன்னா நம்மெல்லாம் என்ன செய்வோம், ட்ரெயின் வரும் ஏறி போயிடுவோம். ஆனால் சங்கி என்ன பண்ணுவான்னா, நடைமேடையில் தான் ரயில் வருதோன்னு சொல்லி தண்டவாளத்தில் குளிச்சுருவான் படக்குன்னு.
பொதுக்குன்னு குதிச்சுருவான். நம்ம ட்ரெயினில் ஏறி போனதுக்கு முன்னாடி செய்தியில் பார்ப்போம் 3 பேர் செத்துட்டான் அப்படின்னு சொல்லி. இவங்க அந்த கேரக்டர். இவங்களை ரொம்ப சீரியஸாகவே நம்ம எடுத்துக்கிடக்கூடாது. நான் கூட கொஞ்சம் சீரியஸாக தான் யோசித்தேன் முன்னாடி. நம்ம ஒரு தடவை பேசிட்டோம் அப்படின்னு சொன்னாலே இவங்க 3 தடவை மன்னிப்பு கேட்குறாங்க நம்மகிட்ட. என்ன இவங்கள்ட்ட போய் இப்போ கிருஷ்ணமூர்த்தி சொன்னார்ல, சண்டைனா சட்டை கிளியணும். சட்டை கிளியாத சண்டை, அது என்ன சண்டை? சும்மா போட்டு பேசிக்கிட்டு இப்போ மதிவதனி பேசிட்டு போயிட்டாங்க. ஆனால் இவன் விரட்டிக்கிட்டு போயிருக்கணும்ல. இவன் என்ன செய்கிறான் தெரியுமா? ஓடி போய் சுடுகாட்டில் உட்காந்துக்கிறான். டேய், அங்கே பேசியாச்சு, சண்டை போட்டாச்சு, திருன்னு ஓடி வந்து என்ன செஞ்சுருக்கணும்? நீ ஒரு கூட்டத்தை போட்டிருக்கணும், பேசியிருக்கணும். பேசாமல் நீ ஏன் சுடுகாட்டில் போய் உட்காந்துருக்க? என்றைக்கா இருந்தாலும் மதிவதனி அங்கே தானே வரும் அப்படின்னு அவன் உட்காந்துருக்கேன் அட்வான்ஸாக போய். இவங்க இந்த மாதிரி கேஸ். இவங்களை என்னத்தை சீரியஸாக நம்ம பேச? சரி, ரைட்டு, ஒன்று. அடுத்து சரி, இவங்க யார்? இப்போ வந்து ஆராய்ச்சி எல்லாம் ஏகப்பட்டது பண்ணுவாங்க இவங்க. இது சங்கீஸ். நீங்கள் இனிமேல் வந்து யாரும் பார்ப்பனரும் தயவுசெய்து சொல்லாதீங்க, மனசு புண்படுது. அப்படின்னா பார்ப்ஸ் அப்படின்னு சொல்லுங்கள். இப்போ நீங்கள் சங்கினா சங்கீஸ் அப்படின்னு சொல்கிறோம்ல, ஒரு ஸ்டைல். மாம்ஸ் அப்படின்னு கூப்பிட்றோம்ல, மாம்ஸ், மாமானா மாம்ஸ் அப்படின்னு கூப்பிட்றோம்ல, அது மாதிரி இனிமேல் இவங்களை வந்து பார்ப்ஸ் அப்படின்னு கூப்பிட்டோம்னா, பப்ஸ் இல்லை, பார்ப்ஸ், பாப்கார்ன்ஸ் அப்படின்னு நம்ம என்ன செய்யலாம்? ஒரு வார்த்தையை அறிமுகப்படுத்தி விடுவோம். பார்ப்பனர் என்ற சொல்லு நல்ல சொல்லுதான், அதுக்கு இல்லை எந்த கெட்ட வார்த்தையுமே கிடையாது. பார்ப்பு அப்படின்னா இளமைன்னு அர்த்தம், அவ்வளோதானே. நம்மெல்லாம் குழந்தைன்னு சொல்லுவோம், பிள்ளைன்னு சொல்லுவோம். குழந்தை இதை அவங்க பாப்பா அப்படின்னு கூப்பிடுவாங்க. பாப்பா அப்படின்னு நம்ம கூப்பிட மாட்டோம். ஏன் பாப்பான்னு சொன்னாங்கன்னா, பார்ப்பு, இளமை, குழந்தை, சின்ன, அதுதான் பார்ப்பா. பார்ப்பு, பார்ப்பா. நீங்கள் அந்த பார்ப்பு அப்படின்னு சொன்னால் இளமை. ஏன் பிரச்சனை வருது தெரியுமில்ல? யாருக்கு இளமை அப்படின்னு ஒரு சாதிய இளமைன்னு இருந்தால் யாருக்கு இளமை அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு வழக்கு இருக்குது. தென் மாவட்டங்களிலே வழக்கு இருக்குது. பாப்பானுக்கு மூப்பு பறையன் கேட்பார் இல்லாமல் கீழ்ச்சாதியான அப்படின்னு ஒரு வழக்கு. அப்போ பாப்பானுக்கு மூப்பு பறையன் அப்படின்ற ஒரு சொல்லு வந்துருச்சு. அப்போ பறையர்கள் அந்த காலத்தில் அவர்கள் உரைத்தவர்கள், அறம் உரைத்தவர்கள். எனவே அவர்கள் சமூகத்திற்கு வழிகாட்டியவர்கள். அவர்களை பின்னுக்கு தள்ளிட்டு இப்போ நீங்கள் என்ன செய்கிறாங்க? இதை இவங்க வந்துட்டாங்க அப்படிங்கிறது அதுக்குள்ளே நேமம் பார்ப்பான், நியமம் பார்ப்பான், நிமித்திகம் பார்ப்பான், எல்லாத்தையும் பார்ப்பான். இது அதுதான் நீங்கள் வந்து அதனுடைய அடையாளம். அப்போ அதை சொல்லும்போது அவர்களுக்கு கோபம் வருகிறது. நாங்கள் இளமையானவர்கள் அல்ல, அப்படி நாங்கள் தான் மூத்தவங்க, முதல்ல நாங்கள் தானே இங்கே இருக்கோம் அப்படின்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். இப்போ நீங்கள் சிந்து சமவெளி நாகரிகம் பற்றிலாம் நம்ம பேசிகிட்டு இருக்கோம்ல. சிந்து சமவெளி நாகரிகம் நீங்கள் வந்து நம்ம சிந்து சமவெளி நாகரிகம்னு சொல்கிறோம். அவன் சிந்து சரசு நாகரிகம்ங்கிற சரசுன்னு ஒரு ஆளை கொண்டாந்து உள்ளே அட்மிட் பண்ணி விட்டானுங்க. சிந்து சரஸ் அப்படின்னு சொல்லி இப்போ என்ன செய்கிறான்? சரஸ்வதி நாகரிகம் அது அப்படின்னு சொல்லி ஒன்று வந்து சொல்கிறான். இல்லை, அந்த நாகரிகமே எங்களுக்குன்னு. நீங்கள் நம்ம அநேகமாக திராவிடர் இயக்கத்தில் நிறைய பேர் ரிக்வேதம் படிச்சிருப்பாங்க. நான் ரிக்வேதத்தை பக்கமாக படிச்சிருக்கேன். ரிக்வேதத்தை படிச்சிங்கன்னா தயவு செய்து இந்த கூட்டத்துக்கு வந்தவங்க நாளைக்கு போய் ரிக்வேதத்தை வாங்கிடுங்க. இந்த இப்போ சனாதனம் குறித்து சூர்யா கிருஷ்ணமூர்த்தி சொன்னார்ல, ரிக்வேதத்தை பார்த்திங்கன்னா ரிக்வேதத்துக்குள்ளே எல்லாமே இருக்குது. ரிக்வேதத்துக்குள்ளே எப்படியெல்லாம் வந்தோம், எப்படியெல்லாம் அழித்தோம், சிந்து சமவெளி நாகரிகத்தை எப்படி அழித்தோம், அவங்க கட்டியிருந்த அணையை எப்படி உடைச்சி அவங்கள எப்படி அழித்தோம், அதுக்கடுத்து எங்கே வந்தோம், இப்படியெல்லாம் வரிசையாக ரிக்வேதத்தில் 10,554 ருக்குகள் இருக்குது, 10 மண்டலங்கள் இருக்குது. அதில் 9 மண்டலங்கள் இவங்க வரும்போது எழுதுனது, இங்கே வந்து தான் 10வது மண்டலம் எழுதுகிறாங்க. அந்த ரிக்வேதத்தில் 9 மண்டலங்களில் எந்த இடத்திலும் இவர்கள் புனிதமாக சொல்லக்கூடிய கங்கை என்ற சொல்லே கிடையாது. ரிக்வேதத்தில் சொல்லப்படக்கூடிய சரஸ்வதி என்ற சொல்லுக்கு கூட நதி என்று தான் பொருளாகிறது. நீங்கள் அது சமவெளி. ஆனால் அவர்கள் வருகிற பொழுது பாடிய பாடல்கள் முழுவதும் மலைகளையும் குன்றுகளையும் பாடிக்கொண்டே வருகிறது. அது சிந்து சமவெளி, அங்கே மலையோ குன்றோ எதுவும் கிடையாது. நீங்கள் அதில் வந்து சோமபானம் சுறாபானம் பேசப்படுகிறது. ஆனால் சோமபானம் சுறாபானம் தயாரிக்க பயன்படுத்தக்கூடிய எபித்ரா என்ற தாவரம் இந்திய நிலப்பரப்பிலேயே கிடையாது. அது இந்து குஷ் மலைகளில் விளையக்கூடிய ஒரு தாவரம். எல்லாமே போய் சொல்லிக்கிட்டு இருப்பான். நீங்கள் ரிக்வேதத்தை நன்றாக படிக்க வேண்டும். நான் ரிக்வேதத்தை இப்போது பண்பாட்டின் அரசியல்னு ஒரு புக்கு எழுதிக்கிட்டு இருக்கேன். சிந்து சமவெளி நூற்றாண்டுக்காக ரிக்வேதத்தை உட்காந்து மீண்டும் மீண்டும் படிச்சுக்கிட்டே இருக்கேன்.
படிக்கும்போது தான் நம்ம மூதாதையர்களை இப்போ இவர்கள் எப்படி கொலை செய்து அழித்தே தான் வந்தார்கள். இப்போ நீங்கள் கிறிஸ்தவர் மேட்டரை விடுங்க, இப்போ வந்து ஏதோ ஒரு ட்விட்டரில் கூட பார்த்தேன், இவர் வந்து நம்ம இந்த அர்ஜுன் சம்பத் வந்து நான் வந்து என்ன இஸ்ரேலை ஆதரிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு பதிவு போட, அதில் ஒருத்தன் போய் கமெண்ட் போட்டு விட்டேன், என்னையா உன் வீட்டம்மாவும் வீட்டம்மா இந்த பாஸ்டரை கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டு பாஸ்டரும் இஸ்ரேலை ஆதரிக்கிறேன், நீனும் இஸ்ரேலை ஆதரிக்கிறீங்க, எல்லோரும் ஒன்று கூட்டிட்டீங்களாடான்னு கேட்டு ஒருத்தன் போட்டு வச்சுருந்தேன். சரி, நான் என்ன கேட்குறேன், பாப்பான்னு சொன்னோன்னு உனக்கு கோவம் வந்துச்சுல, பாப்பான்னு சொன்னோன்னு உனக்கு கோவம் வந்துச்சு, ரைட்டு இருக்கட்டும். நீ எங்கே படித்த? நான் அவள் என்னையே 2 நாளாக ஆய்வு பண்ணிக்கிட்டு இருக்கலாம். நான் ஒரு ஆய்வு பண்ணேன், நான் எடுத்தேன், இன்றைக்கி தான் எடுத்து போட்டேன். பார்க்கலையா உங்களுக்கு? பார்த்துட்டு இல்லை, சிஎஸ்ஐ பள்ளிக்கூடத்தில் தான் உள்ள படிச்சிருக்கு. சிஎஸ்ஐ பள்ளிக்கூடத்தில், கிறிஸ்டின் பள்ளிக்கூடத்தில் தான் ஹையர் செகண்டரி ஸ்கூலே படித்தது கோயம்புத்தூரில். ஒன்று எதுக்கு உள்ளே விடலை. அதை விட இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மேட்ரு இருக்குது, அதையும் நான் சொல்கிறேன். அந்த நம்ம ராமகோபால ஐயர் இருக்கார்ல திருப்பூரில் ராமகோபால ஐயர் இந்து மக்கள் கட்சி தொடங்குறார். அவர் தொடங்கி அவர் ஊரெல்லாம் போய் ஐயர் பிரச்சாரம் பண்ணுறாரு, எல்லாம் பண்ணுறாரு. அதில் வந்து இவர் வந்து இது பஞ்சத்துக்கு செங்கி தானே, இது ஈர்க்கப்படுது. இதில் ராமகோபால ஐயர்கிட்ட ஈர்க்கிறதுல என்ன இருக்குது, இது ஈர்க்குது. போயிட்டார். போய் சேர்ந்ததுக்கு பின்னாடி கோபால ஐயருக்கு வந்து அவர் ஐயர். அப்போ இது வந்து கொஞ்சம் பிஞ்சில் வெந்ததாக தெரியுது யாருக்கு? ஐயருக்கு. அப்போ அட்டன் பண்ணுறேன், போய் உள்ளே போய் அட்டன் பண்ண போகும்போது அபிஷ்டு வெளியே போ அப்படின்ட்டு அந்த ஆள் அவங்க அப்படி தான் சொல்லுவாங்க, அபிஷ்டு வெளியே போ அப்படின்னு சொன்னால் சாதியை சொல்லிட்டாங்க. நீங்கள் அர்ஜுன் சம்பத்தை சாதி என்னெல்லாம் நம்ம சொல்லிகிட்டு இருக்க வேண்டியது, அது போய் உள்ள நம்ம வீட்டு பக்கத்து வீட்டுக்கார போய் உள்ளன்னு வச்சுக்கோங்க. இவன் அபிஷ்டுன்ட்டான், வெளியே வந்துட்டான். கோவம் வந்துடுச்சு. நானும் இருந்து வளர்ந்த இந்த கட்சியில் ஒன்று யார் வளர்க்க சொன்னான்னு ஐயர் திரும்ப கேட்டிருக்கேன். நான் இருந்து வளர்த்த கட்சியில் ஒன்று யார் வளர்க்க சொன்னான்? நான் சொன்னேன், நீனா கூட சுற்றிட்டு இருந்துட்டு உடனே ஐயர்கிட்ட கோவிச்சுக்கிட்டு போய் ஆரம்பித்த கட்சிக்கு பேர் தான் இந்து மக்கள் கட்சி. அப்போ உனக்கு கோபம் எங்கே வரணும்? ஐயர் மேலையில் வந்திருக்கணும், மதிவதனி மேலே எதுக்கு வருது? மதிவதனி அப்போ கரெக்டாக தானே பேசியிருக்காங்க. சொன்ன உடனே அதுக்கு பின்னாடி ஆரம்பிச்சுட்டு கட்சி ஆரம்பிக்கிறாரு. அப்படி அப்புறம் தான் என்ன செய்கிறது, அவர் வந்து நானும் ரவுடி தான், என்னையும் வண்டியில் ஏற்றிக்கங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பவனி இப்படி வந்துக்கிட்டு இருக்காங்க. இதில் என்ன சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குது அப்படின்னு சொன்னால், நீங்கள் அர்ஜுன் சம்பத் போன்ற நபர்களுக்கு ஒரே ஒரு கேள்வி அப்பா, இதுக்கு மாத்திரம் நீங்கள் அது அர்ஜுன் சம்பத்தோ அண்ணாமலையோ கருணாகமோ ஏதோ ஒரு பாம்போ குட்டியோ எலியோ ஏதோ ஒன்று, நீங்கள் தமிழ்நாட்டில் ஒரு 3 சொல் பிரபலமான சொல், 3 சொல். ஒன்று தோழர்களே அப்படின்னு பெரியார் என்ன செஞ்சார், எல்லாரையும் கூப்பிட்டார். தோழர்களே அப்படின்னா முடிஞ்சு வச்சு, ஏற்றத்தாழ்வே இல்லை, அந்த சொல்லுக்கு ஏற்றத்தாழ்வில் சமம். அதுக்கடுத்து அண்ணா என்ன செஞ்சார், தம்பிகளே அப்படின்னு சொன்னார். கலைஞர் என்ன சொன்னார், உடன்பிறப்பேன்ட்டார். அவர் உடன்பிறப்பேன்ட்டார். எம்ஜிஆர் வந்தார், ரத்தத்தின் ரத்தமேன்ட்டார். அவர் பிளட் டெஸ்ட் பி பாசிட்டிவ் ஏ பாசிட்டிவ் எல்லாத்தையும் நாங்கள் தான்டா அப்படின்னு சொல்லி அவரும் நின்றுட்டார், வந்து நம்ம லைனில் நின்னார். அப்போ எல்லோரும் நின்ட்டாங்க. நான் என்ன கேட்குறேன் அர்ஜுன் சம்பத்திட்ட, எப்பா நீ ஒன்று செய், நீ யாருக்காக வாதாடுறியோ, எந்த பார்ப்பனர்களுக்காக வாதாடுகிறாயோ அவர்களை உன்னை பார்த்து தோழரே அர்ஜுன் சம்பத், ரத்தத்தின் ரத்தமே அர்ஜுன் சம்பத் அப்படின்னு ஒருத்தனை கூப்பிட சொல்லு. தாய் நாங்கள் பேசுகிறதே நிப்பாட்டிடுறோம். ஆர்எஸ்எஸ் தலைவன் உன்னை பார்த்து தோழரே அர்ஜுன் சம்பத் வாங்க அப்படின்னா கூப்பிடுவான். சங்கர மடத்தில் தான் நீங்கள் வாசலில் தானே போய் உட்காந்துருக்கீங்க. அந்த வாசலில் உட்காந்துருக்கிற எது என்னென்னு பார்த்தா பச்சையாக இருக்குது. அந்த பச்சை என்னென்னு பார்த்தா இவங்க அந்த அந்த மலங்கழிச்ச எடுத்து கொண்டாந்து வாசலில் போட்டு கழுவி இவங்கள உட்கார வைக்கிறாங்களான்னு சந்தேகமாக இருக்கே. எதுக்கு உங்களுக்கு மானம் ரோஷம் இதெல்லாம் எதுக்கு? ஈனமானம் எதுவும் இல்லாமல் தானே அலைகிறீங்க. உங்களுக்கு எதுக்கு கோபம் வரணும்? உங்களுக்கு எதுக்கு செருப்பு? உங்களுக்கு எதுக்கு கழுதை எல்லாம் இதெல்லாம் எதுக்கு? உனக்கு எதுக்கு மேடை? இங்கே ஒரு ஆள் கவர்னர் அங்கே உட்காந்துக்கிட்டு செக்யூலரிசம் இஸ் யூரோப்பியன் கான்செப்ட் அப்படிங்கிற அந்த ஆள். கவர்னரே யூரோப்பியன் கான்செப்ட் தான் அந்த பதவி. கவர்னர் மாளிகையே யூரோப்பியக்காரன் கட்டினது தான்.
அவன் பேசுகிற மைக்கே யூரோப்காரன் கண்டுபிடிச்சது தான். நீ என்னத்தை கண்டுபிடிச்ச? புட்டை வச்சிருப்ப, நீராவியை வச்சு புட்டை வச்சிருப்ப. அவன் ஐரோப்பாவில் வந்து நல்ல ஆவி எது கெட்ட ஆவி எதுன்னு ஆராய்ச்சி பண்ணாங்க. ஆவியை பற்றி ஒரு ஆராய்ச்சி, அதை கண்டுபிடிச்சி தான் அவங்க கடைசியில் பரிசுத்த ஆவின்னு ஒன்று இருக்குன்னு அவங்க சொன்னாங்க. அந்த ஊரில் ஐரோப்பாவில் பரிசுத்த ஆவின்னு ஒன்று இருக்குன்னு சொன்னதுக்கு பின்னாடி அப்புறம் அங்கே இருக்கிற விஞ்ஞானிகள் இருப்பான்ல, அவன் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, நீராவின்னு ஒன்று இருக்குன்னு அவங்க சொன்னாங்க. அதில் இருந்து தான் சயின்ஸ் அப்படின்னு அவன் சொன்னான். சயின்ஸுக்கும் கிறிஸ்தவ மத பீடத்துக்கு இடையில் சண்டை நடந்துச்சு. கலீலியோவை கொண்டானுங்க, எல்லாரையும் கொண்டு முடிச்சிட்டானுங்க அவனுக்கு. அதுக்கு பின்னாடி இப்போ உட்காந்து பரமண்டலங்களில் இருக்கும் பரிசுத்த தந்தையை எங்களை மன்னிச்சிரு, நாங்கள் தெரியாமல் கலீலியோவை கொண்டுட்டோம்னு இப்போ சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ரைட்டு, இருக்கட்டும். அவன் அப்படி பண்ணினதுக்கு பின்னாடி நீராவியை கண்டுபிடிச்சி தொழில் வளர்ச்சியில் ஐரோப்பா முன்னேறிடுச்சு. நல்லா ஐரோப்பா முன்னேறிடுச்சின்னு சொல்கிறான்ல, ஐரோப்பா முன்னேறிடுச்சு. எதை எடுத்து முன்னேறிச்சு? ஐரோப்பிய மத பீடங்களுக்கு எதிரான முன்னேற்றம், ஐரோப்பிய முன்னேற்றம். ஒரு நாடு முன்னேற வேண்டுமானால் அந்த நாட்டின் அரசையும் மதத்தையும் விமர்சனத்திற்கு உள்ளாக்க வேண்டும். அரசும் மதமும் எங்கு விமர்சிக்கப்படுகிறதோ அந்த சமூகம் முன்னேற துடிக்கிறது என்று பொருள். மறந்துடக்கூடாது. நீ என்ன எங்களை என்ன நினச்சிக்கிட்டு இருக்க? முன்னேறிட்டான் ஐரோப்பா, என்ன செஞ்சிட்டான்? முன்னேறிட்டான். அப்போ ஆவியெல்லாம் அவங்க கண்டுபிடிக்கும் போது நீ என்ன கண்டுபிடிச்ச? கோலா புட்டு, இட்லி, இந்தந்த ஐட்டங்கள்லாம் கண்டுபிடிச்சிட்டு கடைசியில் போய் ஆறு ஓடுற மண்டபத்தில் போய் நல்லா தின்னுட்டு படுத்து இன்னொரு ஆவி விட்டு அது பேர் கொட்டாவி. இதான் நீ செஞ்ச. என்ன நீ கண்டுபிடிச்ச? யூரோப்பியன் கான்செப்டுங்கிற. நீ போட்டிருக்கிற கோட்டு என்னது? அது யூரோப்காரன் கண்டுபிடிச்சது. சட்டை என்னது? யூரோப்காரன் கண்டுபிடிச்சது. பேண்ட் என்னது? அன்னைக்கு காட்டு மிராண்டி மாதிரி தானே சுற்றிக்கிட்டு இருந்த. கிராப்பு வெட்டி விட்டவன் யார்? மனுஷன் போட்ட குட்டி மாதிரி அழைக்கிறான் அப்படின்னு சொல்லி கிராப்பு வெட்டி விட்டவன் அவன் தான் வெட்டி விட்டான். எல்லாமே செஞ்சு கொடுத்தாங்க. ஒரு நாகரிகத்தை நீ எடுத்துக்கிட்ட. ஐரோப்பியன் கான்செப்ட் நீங்கள் பேசலாமா? சனாதனம் அப்படின்னு சொல்லி இப்போ பேசுகிறாங்கல்ல. இந்த சனாதனம் பற்றி பேசக்கூடியவர்கள் இப்போ இவர் கிருஷ்ணமூர்த்தி ஒரு புக்கை காமிக்கிறார். அந்த புக்கினுடைய அட்டையவே நான் எடுத்தேன். என்ன அப்படின்னு சொல்லி துறவிகள் குறித்து, துறவரம் ரிஷிகள் அப்படி இப்படின்னு சொல்லி எல்லாம் இப்போ நிறைய இந்த கவர்னர் வந்து கோமாளி பேசுகிறாப்புல. நான் சொல்கிறேன், பைபிளிலோ குரானிலோ வேறு எந்த புத்தகத்திலும் இல்லை. நான் மகாபாரதத்திலிருந்து ஒரு குறிப்பு சொல்கிறேன். துறவினா எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி மகாபாரதம் சொல்லுது. ஒரு 5 கேரக்டர் சொல்லுது. கையில் சொந்தமாக ஒரு பிச்சை பாத்திரம் இருக்கலாம், அதற்கு மேல் எந்த உடைமையும் இருக்கக்கூடாது. துறவிக்கான இலக்கணமாக மகாபாரதம் சொல்கிறது. கையில் சொந்தமாக ஒரு பிச்சை பாத்திரம் இருக்கலாம், அதற்கு மேல் எந்த உடைமையும் இருக்கக்கூடாது. 2, கந்தலாடை தவிர வேறு எதுவும் அணியக்கூடாது. ஆனால் இவங்களுக்கு ட்ரெஸ்ஸு பிடிக்காது, எப்பயுமே அவங்க வேறு சைஸாக தான் உட்காந்துருப்பாங்க. கந்தலாடை தவிர வேறு எதுவும் அணியக்கூடாது. அதை எதோ வேறு மாதிரி புரிஞ்சுக்கிட்டாங்க. 3, இயற்கை தரும் மரத்தின் நிழலிலோ மலை குகையின் அடியிலோ தங்கலாம், செயற்கையாக அமைக்கப்பட்ட உறைவிடத்தில் தங்கக்கூடாது அப்படின்னு சொல்லுது மகாபாரதம். ஒரு பெண்ணின் கையை அலங்கரிக்கும் ஒற்றை வளையலை போன்று துறவி தனிமையை நாட வேண்டும். 5, உலகத்தின் உயிர்கள் அனைத்தையும் பேதமின்றி ஆற தழுவி அன்பு செலுத்த வேண்டும், அவற்றின் நலனுக்காக இறையருளை பிரார்த்திக்க வேண்டும். உலகத்தின் உயிர்கள் அனைத்தையும் பேதமின்றி ஆற தழுவி அன்பு செலுத்த வேண்டும். அவன் அந்த பொம்பளைன்னு நினச்சிக்கிட்டாங்க. அது மட்டும் அந்த கேரக்டரை மட்டும் வச்சுக்கிறது, மற்ற எல்லாம் ரிஜெக்டட். இந்த கவுண்டமணி சொல்வார்ல, செலக்டட் ரிஜெக்டட், செலக்டட் ரிஜெக்டட். இவங்க இந்த கேரக்டர் மகாபாரதம் சொல்லுது இப்படி ஒரு 5 கேரக்டர் இருக்குது அப்படின்னு சொல்லி. ஆனால் இதை எல்லாத்தையும் என்ன செஞ்சிருந்தான்? நிராகரிச்சதான். கிருஷ்ணமூர்த்தி சொன்னார்ல சனாதனம் அப்படின்னு சொல்லி, அந்த புக்கு அவர் சொன்னது 1916 போட்ட புக்கு. இந்த இருக்க அந்த புக்கோடைய அட்டை சனாதன தர்மா அண்ட் எலிமெண்ட்ரி டெக்ஸ்ட் புக். அது எலிமெண்ட்ரி தான். அப்போ இது ரொம்ப விரிவாக சொன்னாங்கன்னா என்ன கதைக்கு ஆகும்னு தெரியல. ஹிந்து ரிலிஜியன் அண்டு எத்திக்ஸ், அதானே கிருஷ்ணமூர்த்தி நீங்கள் சொன்னது இந்த புத்தகம் தானே? ஆமாம், இது படிச்சிருக்கேன் நான் 1910. எடுத்த உடனேயே சனாதனம் என்பது மனு தர்மத்திற்கு அடிப்படையானது, மனு தர்மத்தில் இருந்து தான் என்ன செய்கிறது சனாதனம் என்பதே வருகிறது அப்படின்னு அது சொல்லும். அர்ஜுன் சம்பத்து நீ நான் அடிக்கடி சொல்லுவாப்புல, நான் தமிழ் இந்து அப்படின்னு ஓயாமல் சொல்லுவாப்புல. நீ தமிழ் இந்துன்னு சொல்கிறையில, நான் கேட்குறேன், தமிழில் தொல்காப்பியத்திலிருந்து இப்போ வரைக்கும் இருக்கிற இலக்கணம் வரைக்கும், இலக்கியங்கள் புத்தகங்கள் இதெல்லாம் இருக்குல்ல, நீங்கள் தொல்காப்பியம் 11 கீழ்கணக்கு
ஐம்பெருங்காப்பியம் எல்லாமே இருக்குல்ல, தமிழில் சங்க இலக்கியங்கள் எல்லாமே இருக்குல்ல. அந்த நூல்கள் எதிலாவது ஒரு இடத்துல சனாதனம் அப்படின்னு ஒரு சொல்லு இருக்கா? சொல்லு, ஏதாவது ஒரு இடத்துல. சரி விட்டு, கம்பராமாயணம், மகாபாரதம், திருவாசகம், தேவாரம், 4000 திவ்ய பிரபந்தம், பக்தி இலக்கியங்கள், இதெல்லாம் நான் படிச்சிருக்கேன். திருவிளையாடல் புராணம் எல்லாமே படிச்சிருக்கேன். எங்கேயாவது அந்த புத்தகத்தில் ஒரு இடத்துல சனாதனம் என்ற சொல் இருக்கா? சொல்லு. தமிழ் இந்துங்கிற அப்படின்னா சனாதனம்ங்கிற சொல்லு இவ்வளவு காலம் எழுதியிருக்கணும்ல. சனாதனம் என்ற சொல் தமிழ் மொழியிலேயே கிடையாது. அவ்வளவு ஏன் கடல்லையே இல்லை. கடல்லையே இல்லாத ஒரு சொல்ல சனாதனம் சனாதனம் சனாதனம்ங்கிறாங்க. என்னன்னே தெரியல. இந்தியன் அது என்ன படம், இந்த ரெண்டக்கான்னு படம் ஒன்று, பாட்டு ஒரு பொண்ணு பாடிக்கிட்டு வருவாங்கள்ல, அந்த பொண்ணு பேர் சனா. அது பேரை எதுவும் யூஸ் பண்ணுறாங்களா என்னன்னு தெரியல. சனாதனம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்பயுமே மாறாதது, அதாகாது, இதாகாதது. அப்படின்னா நீ என்ன செய்யணும்? நீ எதுக்கு பேண்ட் சட்டை போட்டிருக்க? எப்பயுமே மாறாதது, நிலையானது, அதை மாற்றவே முடியாதது. அப்படின்னா லங்கோடு தானே கட்டியிருக்கணும். அப்போதான் லங்கோடு அந்த காலத்தில் கட்டி இந்த கிரத்து தொங்கும்ல. நாங்கள் தான் பார்த்துருக்கோம்ல, எங்கள் தெரு வழியாக போகும்போது தான் பார்த்துருக்கோம்ல. இதோட பாம்பு சட்டை மாதிரி தொங்குது அப்படின்ச்சா நாங்கள் கிராஸ் பண்ணி போயிருக்கோமே. சொல்லு, மாறாதது அதாகுது. அப்படியே வா ரோட்டில் முடியல. நாகரிகம்னு சொல்கிறீல்ல, அப்புறம் என்ன? அது மட்டும் மாறாதது, நிலையானது. எது மாறாதது? பிரச்சனைன்னு வந்துருச்சுன்னா இந்து என்ற சொல் மாறாதது. பெருமைன்னு வந்துருச்சுன்னா பாப்பாங்கிற சொல்லு மாறாதது. பெருமைக்கு பாப்பான், பிரச்சனைனா இந்து. இதுதானே நீங்கள் ரெண்டு பேரும் கடைபிடிச்சிக்கிட்டே இருக்கீங்க. இதில் இப்போ நீங்களாவது பரவாயில்ல, திகா, திராவிடர் கழகம், இப்படி ஒரு பேரில் மட்டும் அடி வாங்கிக்கிட்டே இருப்பீங்க. நாங்கள் பாவாடைன்னு அடி வாங்க வேண்டியிருக்கு. அடிஷனலாக எங்களை பாவாடையும் சேர்த்துக்கிறாங்க. பேர் வேற சேவியன் இருக்கு. டபுள் அடி அடிப்பாங்க. நம்ம ஒரு விஷயத்த சொன்னோம்னா கீழே உடனே நான் உடனே போய்விட்டே, சிவன் பாவாடை ராயன் அப்படின்னு பேர் இருக்கப்பா விழுப்புரத்துக்கு பக்கத்தில். ராமதாஸுக்கு கோபம் வந்துடும். சிவனுக்கே பாவாடை ராயன் தான் பேர். பாவாடைங்கிறது உடலை மறைக்கிறது. நீங்கள் அதை ஏப்பா இழிவாக நினைக்கிறீங்க? உங்களுக்கு பாவாடை இருந்தாலே பிடிக்காதா அப்படின்னு நான் கேட்டிருக்கேன் அவங்ககிட்ட. இவ்வளோ சண்டை நடக்குது. நீங்கள் அப்படி இவர்கள் என்ன செய்கிறாங்க? அதாவது ஒரே ஒரு விஷயம், மிரட்டினால் உருட்டினால். நீங்கள் ட்விட்டரில் போய் பாருங்கள், ஒரு பதிவை நம்ம போட்டு விட்டு போனோம்னா அவன் கத்திக்கிட்டே கிடப்பான். நம்ம அடுத்த பதிவுக்கு போயிடுவோம், கத்திக்கிட்டே கிடப்பான். அடுத்து என்ன அவனுடைய நோக்கம்னா பேச்சை நிறுத்துவது, மிரட்டுவது, பேச்சை நிறுத்துவது. இவன் எதையும் போடக்கூடாது. அப்போ தனி மனித தாக்குதல்கள் நடத்துவது, மிரட்டுவது, பெண் என்றால் மிரட்டுவது. நீங்கள் இதுக்கு என்ன செய்யக்கூடாது? பயப்படவே கூடாது. அது நமக்கு என்னென்னா, சரி என்னை விட்டுட்டு போவோம் அப்படின்னு நம்மளை யோசிக்க வைக்கும்ல. யாராக இருந்தாலும் என்னட்ட நிறைய பேர் பேசியிருக்காங்க, கேட்டிருக்காங்க. அப்போ என்ன சார் இவ்வளவு அட்டாக் பண்ணுறாங்க? நீங்கள் பாட்டுக்கு நம்ம போட்டுக்கிட்டே போகிறோம்ல. 10 பேர் சேர்ந்து மிரட்டுவான், அவ்வளோதான். அந்த கெப்பாசிட்டி அவ்வளவுதான். அப்போ நம்ம அந்த இதை என்ன செய்யணும்? நம்ம பார்க்கணும். அப்போ அவர்கள் மிரட்டலின் மூலமாக நம்மளை மனச்சோர்வை உருவாக்குவதற்கான முயற்சியில் அவர்கள் மேற்கொள்வது என்று எப்பயுமே இந்த டவுசர்களுடைய கேரக்டர் என்னென்னா, ராஜதந்திரமாக பிளான் பண்ணுறோம்னு சொல்லி ஒரு ஆப்பு செய்வாங்க அவங்க. கடைசியில் பார்த்தா அந்த ஆப்பில் அவங்களே ஏறி உட்காந்துக்கிட்டு வலிக்குதுன்னு கத்திக்கிட்டே இருப்பானுங்க. இதான் அவங்க கேரக்டர். நான் பார்த்துருக்கேன். எனக்கு ஒரு அனுபவம் இருக்குல்ல, ஒரு 20-25 வருஷம் இவங்களோட மல்லு கட்டின அனுபவம் இருக்குது. நீங்கள் அப்போ இந்த மாதிரி இவர்கள் என்ன செய்கிறார்கள்? அந்த வேலையை தான், அதுதான் மதிவதனி அவர்களிடம் அவன் அன்னைக்கு நின்னது. உண்மையிலேயே அந்த நிகழ்ச்சி. இப்போது அதே மாலை முரசிடம் நான் பணிவோடு ஒரு வேண்டுகோளை வைக்கிறேன். இந்த கூட்டத்தின் வாயிலாக கோயம்புத்தூரில் அர்ஜுன் சம்பத்தினுடைய தெருவில் யாருமே கருப்பு சட்டையோ சிவப்பு சட்டையோ போட்டவர்கள் வர வேண்டாம், யாரும் வர வேண்டாம். அதே அர்ஜுன் சம்பத்து குடியிருக்கக்கூடிய தெருவில் மாலை முரசு ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செய்ய வேண்டும். நானும் மதிவதனியும் அந்த கூட்டத்தில் பங்கேற்க வேண்டும். நீ 1000 பேரை 1,00,000 பேரை நீ அங்கே திரட்டி நிப்பாட்டு, உன் ஆளுகளை நிப்பாட்டு. அந்த இடத்துல என்ன நடக்குதுங்கிறத மாத்திரம் அப்புறம் நீங்கள் என்ன செய்யுங்க, இடைவேளைக்கு பின்னாடி பாருங்கள்.
எங்கிட்ட கிடந்து கூட்டிகிட்டு வரட்டும், உதிர்ந்த மசர்களை புறத்தையும் அள்ளிட்டு வரட்டும். இப்போ என்ன, அது வந்துட்டு போட்டு நமக்கு அது பிரச்சனையே கிடையாது. நானும் மதிவதனி மட்டும், நீ எவ்வளோ வேற வேணாலும் நம்ம கரசேவையில் புகழ்பெற்ற கேடி ராகவனை கூட நீ கூட்டிகிட்டு வா, எனக்கு அது கூட பிரச்சனை கிடையாது. நான் சொல்கிற கரசேவைங்கிறது ராமர் கோயிலுங்கிறது. நீங்கள் எது நீங்களா நினச்சி கைதட்டாதீங்க. கூட்டிகிட்டு வா, கூட்டிகிட்டு வந்து நீ என்ன செய்ய, நிப்பாட்டு. யார் வேணாலும் பேசட்டும்யா, நாங்கள் 2 பேரும் பேசுகிறோம். நான் ஒரு பாவாடை பேசுகிறேன், அந்த அம்மாவும் பேசட்டும். நீ பதில் சொல்லு. இல்லை எங்களை அடிக்கிறதுனால நீ ரெடியாவா, ஆயுதங்களோடு கூட நீ வரலாம். நாங்கள் எதுவும் இல்லாமல் தான் வருவோம். பெரியார் என்ற படத்தை இப்படி தூக்கி வச்சுக்கிட்டு மட்டும் என்ன செய்வோம், நின்று பேசிக்கிட்டே நிற்போம். நீ எவ்வளோ வேணாலும் வா. மாலை முரசு அந்த கூட்டத்தை இம்மீடியட்டாக ஏற்பாடு பண்ணணும். கோயம்புத்தூரில் நான் இந்த கூட்டத்தை கூட சொன்னேன். இந்த கூட்டத்தை கூட இவர்கள் எங்கு வலுவாக இருப்பதாக கருதுகிறார்களோ அந்த இடத்துல கூட்டம் போடுங்கன்னு நான் உமா காட்ட சொன்னேன். அந்த இடத்துல போடுங்க. மயிலாப்பூரா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அதெல்லாம் வலுகளெல்லாம் ஒரு இளவும் கிடையாது. அங்கே நீங்கள் என்ன செய்யுங்க, இவர்கள் இருப்பதாக நினைக்கக்கூடிய இடத்துல இந்த கூட்டத்தை போடுங்க, கண்டன கூட்டத்தை. அரங்கமே வேண்டாம், பார்த்துடலாம் என்ன நடக்குன்னு பார்த்துடலாம். அங்கே வந்திருக்கக்கூடிய ஜனங்கள் அவர்களை திருப்பி அடிக்கக்கூடிய வேலையை அங்கே நாங்கள் செய்துவிட்டு வந்து விடுவோம், மறந்துடக்கூடாது. அது நானும் மதிவதனி அவர்களும் கிடையாது, யார் வேண்டுமானாலும் செய்யலாம். சூர்யா கிருஷ்ணமூர்த்தியும் செஞ்சிடலாம், உமா அவர்களும் செஞ்சிடலாம், சிங்கராயரும் செஞ்சிருவார். ஏன்னா அப்படித்தான் அவர்கள் என்ன செய்யணும், எதிர்கொள்ள வேண்டியது இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். மாலை முரசு வந்து இந்த மாதிரியான வேலைகளில் நீங்கள் தயவு செய்து என்ன செய்யுங்க, இன்னும் கூட வலுவாக செய்யுங்க. ஆனால் அர்ஜுன் சம்பத் மாதிரியான ஆட்களை பேச வைக்கிறது, அதனால் வந்து ஒரு மீடியா அட்டென்ஷன் கிடைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குல்ல. அதில் வந்து அவர் பெண்களை நிப்பாட்டிட்டாச்சுன்னா அவர் மிரட்டி, மீடியா அட்டென்ஷனுக்கு நீங்கள் என்ன வேணாலும் செஞ்சுக்கோங்க, எங்களுக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஆனால் உங்களுக்கு அட்டென்ஷன் தேவை, எங்களுக்கு வேறு ஒரு விஷயம் தேவை, அந்த தேவையை நாங்கள் நிறைவேற்றுவோம். அந்த அடிப்படையில் தான் இந்த கூட்டங்கள் நடைபெறும். இன்னொன்றையும் அர்ஜுன் சம்பத்துகள் புரிய வேண்டும், அதிகாரத்தில் இருந்து கொண்டு நாங்கள் பேசுபவர்கள் அல்ல, மறந்துடக்கூடாது. அதிகாரத்தை எதிர்த்தே வாழ்நாள் முழுவதும் பேசியவர்கள், மறந்துடக்கூடாது. அதிகாரத்தில் உட்காந்துருக்கிறதுனால தான் நீ இன்னைக்கு பேசுகிற மத்தியில். இப்போ மோடியும் மேலே அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டுன்னு ஒன்று இல்லை அப்படின்னு சொன்னால் இவர்கள்லாம் எங்கே இருப்பாங்கன்னு தெரியுமா? 40 தொகுதியிலையும் நாடாளுமன்ற தொகுதியிலையும் ஆய்வுகளுக்கு நான் போகிறேன், தலைமையிலிருந்து அனுப்புகிறாங்க. போனேன், 40 தொகுதியவும் ஆய்வு பண்ணுறேன். 40 தொகுதியிலையும் அரசியல் பிரச்சனை என்ன, சமூக பிரச்சனை என்ன, பொருளாதார பிரச்சனை என்ன, ஒவ்வொரு கட்சிக்குள்ளே என்ன பிரச்சனை என்ன, எல்லாத்தையும் ரிப்போர்ட் பண்ணி ஒரு 500 பக்கம் ரிப்போர்ட் ரெடி பண்ணி தேர்தலுக்கு 3 மாதத்துக்கு முன்னாடி கொண்டாந்து கொடுத்தாச்சு. 40 தொகுதியிலையும் நம்ம ஜெயிப்போம். மோடி வருகிறார், தனித்த முறையில் வருகிறார், ரொம்ப நல்லது. 28 முறை வந்தாலும் நமக்கு பிரச்சனையே கிடையாது, நம்ம இன்னும் கொஞ்சம் லீடிங் தான் போவோமே ஒழிய மோடி வந்தால் கொடுக்குறோம். ஏன் இவர்கள் யாருன்னு சொல்கிறேன், ஏன் சண்டைக்கு வர்றாங்கன்னு சொல்கிறேன். அசஸ் பண்ணுறோம். கோயம்புத்தூரில் 40 தொகுதியும் 6 மாதம் பயணம் பண்ணியிருக்கேன். எனக்கு தெரியும் தமிழ்நாட்டுக்குள்ளே இவர்கள் யார், இவர்கள் எங்கு இருக்கிறார்கள், இவர்களுடைய எண்ணிக்கை என்ன, லிஸ்ட்டு என் கையில் இருக்குது. நான் நிறைய எடுத்திருக்காங்க, நான் ஒரு ஆய்வை பண்ணேன், அதை சொல்கிறேன். நான் 40 வெற்றி பெறும். தேர்தல் அறிவிச்சாச்சு, வேட்பாளர் அறிவிச்சாச்சு, அவங்க நிறைய பேர் அறிவிச்சுக்கிட்டே இருக்காங்க. 40 வெற்றி பெறும். அதுக்கு பின்னாடி ஓட்டு எண்ணிக்கை இது நடந்துக்கிட்டு இருக்கு. 10 தோற்றுமாம்ல, 40 வெற்றி பெறும். அங்கே கவுண்டிங் போய்கிட்டு இருக்கு, 2 உளுந்துருச்சாம்ல, 40 வெற்றி பெறும். எழுத்து பாருங்கள், 50லேருந்து 20க்குள்ளே வந்துடும், 25லேருந்து 50க்குள்ளே வந்துடும். அப்படியே இவர்கள் யார், இவர்கள் எப்படி ஓட்டு வாங்குறாங்க, இவங்க என்ன கிராமத்தில் செய்கிறாங்க, எல்லா விவரங்களும் ஒரு தொகுப்பு கையில் இருக்கு. அப்படி போய் பார்க்கும்போது என்ன நடந்ததுன்னு சொல்லட்டுமா உங்களுக்கு? இவங்கள தலப்பா கட்டுறதுக்கு ஊருக்குள்ளே ஒரு கும்பல் திடுறாங்கன்னு எனக்கு பளிச்சுன்னு தெரிஞ்சிச்சு. யாரை? இந்த சங்கிகள் இருக்கான்ல, இவன் இங்கேருந்து இங்கே போகிறான். நான் ஒரே ஒரு தகவலை மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன். ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதி, ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதியில் மோடி போட்டியிட போகிறார். கரெக்டாக மோடி போட்டியிட போகிறாருன்னு திடீர்னு வந்துச்சுல, திடீர்னு அந்த செய்தியே இல்லாமல் ஆச்சு தெரியுமா? அதுக்கு என்ன அடிப்படை நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியாது, பல பேருக்கு. எனக்கு தெரியும், நான் சந்தித்தேன் அவங்கள. அந்த நாடாளுமன்ற தொகுதிக்கு மட்டும் அவர் நின்னா எவ்வளோ பேர் ஜெயிக்க முடியும்? ஏன்னா இவங்க எங்கே இருக்காங்கன்னு நான் சொல்கிறேன்.
ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதியில் மோடி போட்டியிட்டால் என்ன ஓட்டுகள் வாங்குவார் அப்படின்னு ஒரு டீம் கொண்டாந்து போட்டு ராம்நாட்டில் ரூமை போட்டு கிடந்தாங்க. அவங்க இருந்த ரூமுக்கு 6வது ரூமில் நான் படுத்து கிடந்தேன். அங்கே தான் இருந்தோம். ஆய்வு நடந்துச்சு. அதில் ஒரு பையன், முக்கியமான ஒரு பையன், அவன் தான் RSS ஹெட் குவார்ட்டர்லேருந்து அனுப்பி வைக்கப்பட்டவன். அவனுக்கு நான் ஃபோன் பண்ணேன். அவன் நம்பரை வாங்கி அவனுக்கு நான் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் வந்து இங்கே ஏதோ ஒரு ஆய்வு நடத்துகிறீங்களாம்னா, நானும் ஒரு ஆய்வாளர், தொகுதியை பற்றி ஆய்வு பண்ண வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னால், அவன் சொல்கிறேன் உங்கள் முகரக்கட்டை எனக்கு நன்றாக தெரியும் அப்படிங்கிறேன். அவன் தெரிஞ்சு வச்சுருக்கான் நம்மளை பற்றி. நீ எதுக்காக வந்திருக்கேன்னு எங்களுக்கும் தெரியும். நாங்கள் அவனும் சந்தித்தோம். நன்றாக புரிஞ்சுக்கோங்க, நான் ஓப்பனாக சொல்கிறேன். அந்த பையனுடைய இதெல்லாம் விட்டுருங்க. அவன் வந்து ஏதோ இந்த பிறப்பால் அந்த உயர்ந்தவர், பொருளாதாரத்தால் பிச்சை எடுப்பவர்னு ஒரு கேரக்டர் இப்போ வச்சுருக்காங்க இல்லை, EWS, அதை விட்டுருங்க. ஆனால் ஏதோ ஒரு வகையில் அவன் தன்னை வந்து ஒரு பிறப்பான, நான் அவங்க கூட நிற்கிறவன்லாம் அப்படி பார்க்குறான். அவனை கிராஸ் பண்ணிட்டெல்லாம் அவனுக்கு இருக்குது. மறந்துடாதீங்க, கதவு அறையை நான் திறந்த உடனே அப்படியே காலில் விழுந்தான். வயசு 37 வயசு 38 வயசு இருக்கும். அவன் சொல்கிறான், சார் என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்க, நீங்கள் கொஞ்சம் இதெல்லாம் கொஞ்சம் பண்ணுவீங்க, கொஞ்சம் ஆசீர்வாதம் அப்படின்னா. இவன் என்ன கதிக்கு நம்மளை ஆளாக்க போகிறான்னு தெரியலையேன்ட்டு நான் யோசிக்கிறேன். சரின்ட்டு எந்திரிப்பா அப்படின்னு உட்காந்து வச்சு டீ குடித்தான், எல்லாம் பண்ணான். அவன் கேட்டேன், என்ன செய்ய போகிறீங்க என்ன? அதான் சார் என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லுங்களேன் அப்படிங்கிறான். என்ன செய்கிறதுன்னு சொல்லுங்களேன். ஒரு டீம் 3 மாதம் ஆய்வு பண்ணாங்க. ஆய்வு பண்ணி ரிசல்ட் என்ன தெரியுமா உங்களுக்கு? அவங்ககிட்ட நான் சில பிட்டை போட்டேன், இங்கே என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி 2 பிட்டு போட்டேன். அதை இங்கே கூட்டத்தில் சொல்ல முடியாது, பிட்டு போட்டாச்சு. அவன்கிட்ட நான் சொன்னேன், எப்பா மோடின்னு ஒருத்தர் வந்து ராமநாதபுரம் தொகுதியில் நின்னா, ராமநாதபுரம் தொகுதி ராமேஸ்வரத்தில் இருந்து அருப்புக்கோட்டை ரோடு இருக்குல்ல இங்கே, அதில் காரியாபட்டின்னு ஒரு ஊர்லாம் வருதுல்ல, காரியாபட்டி, திருச்சுழின்னு ஒரு ஊர் இருக்குது, காரியாபட்டி இருக்குது, ஆவியூர்னு ஒரு ஊர் இருக்குது. இந்த ஊரெல்லாம் அங்கேருந்து இங்கே வரைக்கும் இருக்குது. மோடி வந்து ராமநாதபுரம் தொகுதியில் போட்டி போடுறாருங்கிற செய்தி ஆவியூர் கிளவிக்கு போகும்போது 2029 தேர்தல் வந்துடும். அது நீங்கள் போய் சொல்கிறதுக்கு 2029 தேர்தல் வந்துடும். ஏன்னா நான் ஆண்டிப்பட்டி தொகுதியில் போய் இடைத்தேர்தல் வேலை பார்த்துருக்கேன். வேலை பார்க்கும்போது விஜயகாந்த் வந்துட்டார், எல்லோரும் வந்துட்டாங்க, ஜெயலலிதா அம்மா வந்துட்டாங்க, கலைஞர் வந்துட்டார், எல்லோரும் வந்துட்டாங்க. ஆண்டிப்பட்டி தொகுதியில் போய் ஒரு அம்மாட்ட போய், அம்மா நீங்கள் யாருக்காக? எல்லாரும் வந்துட்டாங்க, ஒன்றும் எம்ஜிஆர் வரல. இன்னும் என்கிட்ட அந்த கேள்வி கேட்டுச்சு. நான் அப்போ தான் ஆண்டிப்பட்டி தொகுதியாக ஆப்பிரிக்காவின் ஒரு பகுதியான்னு எனக்கு தெரியல. அது நான் பாட்டுக்கு வந்துட்டேன். ஆவியூர் கிளவி அட்டென்ஷன் ப்ளீஸ் அப்படின்னு அவங்ககிட்ட சொன்னேன். நான் எனக்கு தெரியும் ஆவியூர் கிளவியை பற்றி எனக்கு நல்லா தெரியும். அதனால் உனக்கு ரொம்ப ஆபத்து. ரைட்டு, நீங்கள் ஓட்டு வாங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், ராமநாதபுரம் நாடாளுமன்றத்தில் மோடி நின்று ஓட்டு வாங்குறதா பிரச்சனை? மோடி தமிழ்நாட்டில் நின்னா 25 தொகுதியாவது ஜெயிக்கணும். தமிழ்நாட்டில் வாரணாசியில் பிடுங்கிக்கிட்டு போச்சு பாருங்க. முதல் ரவுண்டு, 2வது ரவுண்டு, 3வது ரவுண்டு, மவனுக்கு மரண பயத்தை கண்ணில் காட்டிட்டாங்க பரமே அங்கே. அப்புறம் வேறு கதையெல்லாம் இப்போ சொல்கிறாங்க, தோத்துட்டாரு ஆனால் என்னமோ ஒரு செட்டப் பண்ணிட்டாங்க, ஜெயிச்சிட்டாருன்னு இப்போ சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதனால் நான் வந்து அவரை இந்திய பிரதமர்னு ஏற்றுக்கிறது இல்லை, EVM பிரதமர் மாத்திரம் தான் சொல்கிறது. அவர் EVM பிரதமர் தான், இந்திய பிரதமர்லாம் கிடையவே கிடையாது. அது தெளிவாக வச்சுக்கணும் மனசில். அப்போ அவன்கிட்ட சொல்லும்போது 25 தொகுதியில் இங்கே எப்படியாவது ஜெயிக்கணுமே, நீங்கள் ராம்நாளில் மட்டும் போட்டி போடுறீங்கள, எங்கள் ஊருக்காரங்க ஒரு மாதிரி வித்தியாசமாக முரட்டு ஆளாக வந்து இப்படி நின்னா காமெடி பண்ணி சிரிப்பாங்களே, அது ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது எங்கள் ஊரில். எங்கள் ஊரில் எல்லா அளவுக்கும் சிரிச்சிடுவாங்க டவுக்கு டவுக்குன்னு. ஏன்னா தமிழ் மொழியே நகைச்சுவையுடன் கூடியது. அதனால தான் தமிழர்களுக்கு நகைச்சுவை அதிகம். நீங்கள் நாகர்கோவிலில் போய் சூர்யா கிருஷ்ணமூர்த்தியாக இருக்கட்டும், எவ்வளோ பெரிய நகைச்சுவை பேச்சாளராக இருக்கட்டும், நாகர்கோவில் தாண்டி இந்த தக்கலை மார்த்தாண்டம்னு ஏரியா இருக்குல்ல, வடிவேலு ஜோக்கு சொல்லுங்க முறைச்சி பார்ப்பாங்க. அப்படி ஏன்னா அது அந்த அந்த சான்ஸ்கிரிட் அப்படி மிக்ஸ் ஆகிருக்கும். அப்படி சான்ஸ்கிரிட் எங்கே மிக்ஸ் ஆகுதோ அங்கே இளவு கூடிடுச்சுன்னு அர்த்தம், மனுஷ மனமே மாறிடுச்சுன்னு அர்த்தம். தமிழ் லைவாக வச்சுருக்கோம். சங்கராச்சாரியாரும் வள்ளலாரும் நேற்று வள்ளலாரும் விவாதிப்பாங்க. சமஸ்கிருதம்னா என்ன அப்படின்னு சங்கராச்சாரி சொல்லுவார், தமிழ்னா என்னன்னு வள்ளலார் சொல்லுவார். தமிழ் சமஸ்கிருதம் மாத்ரு பாஷா அப்படின்னு சங்கராச்சாரி சொல்லுவார். அப்போனா அப்போ நாங்கள் தாண்டா, நாங்கள் தமிழ் பித்ரு பாஷா அப்படின்னு இவர் சொல்லுவார்.
வள்ளலாருக்கும் சங்கராச்சாரிக்கும் தமிழுக்கும் சான்ஸ்கிரிட்டுக்குமான விவாதத்தை தயவுசெய்து படிங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அங்கே உட்காந்து சங்கர மடத்தில் உட்காந்து இதெல்லாம் நடந்துச்சு. அப்போ இந்த மொழி லைவாக இருக்கும், ரொம்ப நகைச்சுவையாக இருக்கும். இவங்க சீரியஸாக எடுக்கிறத கூட சில நேரம் காமெடி பீஸ் ஆக்கி விட்ருவாங்க நம்ம ஆளுங்க தமிழில். அதனால் நீங்கள் கொஞ்சம் நீங்கள்லாம் ஆளுங்க பார்த்தா கொஞ்சம் செக்கச்சேவேர்னு வெள்ளரி பழம் மாதிரி இருக்கீங்க, ராம்நாடு வெயிலில் போட்டு பொழந்துட போகிறாங்க, பார்த்து செய்யுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நான் என்ன செஞ்சேன். எனக்கு ஊர் ராம்நாடில், நான் ராமநாதபுரத்தில் பிறந்தவன், எனக்கு அந்த ஊரை பற்றி தெரியும். இதெல்லாம் சொல்லிவிட்டு வந்ததுக்கு பின்னாடி அதுக்கு பின்னாடி 3வது நாள் அவனை பார்த்தேன். என்ன ஆய்வுகள் எப்படி போய்கிட்டு இருக்கு அப்படின்னேன். அப்படின்னு சொன்னேன், சார் ஒரு 90% ஓட்டு தான் கிடைக்கிது. டேய் 90% அதிகம்டா உங்களுக்கு. மோடி நின்னாலே ராமநாதபுரம் தொகுதியில் 19% வாக்குகள் மட்டும்தான் கிடைக்கும் என்று தான் பின்னங்கால் பிடரிபட அடித்து ஓடினாங்க, மறந்துடாதீங்க. நீ ஏறி மதிவதனியை மிரட்டுற. நான் கேட்குறேன், உங்களுக்கு ஏதாவது இருக்க? மோடியே தமிழ்நாட்டில் நிற்க முடியாது அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்கிற பொழுது இந்த மக்கள் கூட்டம் திரண்டு என்ன செய்கிறார்கள்? இவர்களுக்கென்று ஒரு பண்பாடு இருக்கிறது. என்றைக்கு சிந்து சமவெளி நாகரிகம் 5000 ஆண்டு திராவிட பண்பாடு என்பது நிரூபிக்கப்பட்டதோ, நாங்கள் மதிவதனியோ சூர்யா சேவியரோ அல்லட்டி உமாவோ சந்தானமோ யாரோ அல்ல, நாங்கள் தனி மனிதர்கள் அல்ல, எங்கள் பின்னால் 5000 ஆண்டு பண்பாடு பின்தொடர்ந்து வருகிறது என்பதை நீங்கள் பஞ்சத்துக்கு சங்கியாக இருக்கக்கூடியவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஏனெனில் இது பரம்பரை சங்கிகளுக்கு நன்றிக்காக அறிவார்கள். பஞ்சத்துக்கு சங்கி நீ ஒரு வீட்டுக்காக இங்கே போய் நிற்கிற, அவ்வளோதானே மேட்ரு. நீ கோயம்புத்தூரில் இருக்கிற ஆளுகிட்ட கோயம்புத்தூர் ரயில்வே ஸ்டேஷன் முன்னாடி ஒரு இதை விரித்து ஏதாவது ஒரு துணியை விரித்து இப்படி வச்சு வீடு இல்லை அப்படின்னு நீ சொல்லியிருந்தேன்னா எங்கால அள்ளி போட்டுப்பாடா. உனக்கு காசு அள்ளி போட்டு போயிட்டே இருப்பான். பாவம் இப்படி உட்காந்துருக்கான் இல்லையா? ஆமாம், உண்மையிலே இல்லை, வேற இல்லை, இப்படி தானே இருக்கணும். நீ அதுக்கு பின்னாடி எந்திரிச்சு இப்படி காமிச்சு எந்திரிச்சு போ, அது வேறு விஷயம். ஆனால் இறக்க குணம் உள்ளவங்க எங்கள் ஆளுங்க. வீடு இல்லைன்னு ஒருத்தன் கை இல்லாமல் கால் இல்லாமல் கோயம்புத்தூர் ரயில்வே ஸ்டேஷன் முன்னாடி உட்காந்துருக்கானே, பேர் வேறு அர்ஜுன் சம்பத்துன்னு இருக்கே, கூட இருந்த அந்த அம்மாவும் விட்டுட்டு போயிடுச்சாம்ல அப்படின்னு சொல்லி அவன் என்ன செய்வான்? காசை போடுவான், அவனுக்கு வீடு கிடச்சிடும். ஈத்தரப்பையில் ஒரு வீட்டுக்காக போய் அவன்கிட்ட போய் நின்றுக்கிட்டு இருக்க வெக்கமாக இல்லை? சூடு சொரணை இல்லை, சோத்தில் என்ன திங்கிற அப்படின்னு தானே கேட்பாங்க எல்லோரும். ஆக நம்ம என்ன கேட்குறோம் அப்படின்னு சொன்னால், இவர்கள் கருத்தியல்வாதிகள் அல்ல, கருத்தியல்வாதிகள் வேறு. அந்த எந்திரிக்காமல் ஒரு ஆள் உட்காந்துருந்தான்னு சொன்னீங்க பற்றியலா, அவன் பரம்பரை சங்கி, அதான் அமைதியாக இருக்கான். தமிழ் தாய் வாழ்த்து போடும்போது எந்திரிக்க மாட்டேன்னு ஒருத்தன் உட்காந்துருக்கான்ல, பரம்பரை சங்கி. பஞ்சத்துக்கு சங்கி அதை ஆதரிப்பான். ஏன் எந்திரிச்சு நிற்கவில்லை தெரியுமா? நீங்கள் தைரியம் இருந்தால் அரணையூருக்கு வர முடியுமா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருப்பான். அரணையூரில் போய் நின்றுக்கிட்டு நான் தான் லைவ் போட்டேன். அரணையூரில் ஓவர் அரணையூரில் நின்று கொண்டிருக்கிறேன், யாரை சந்திக்க வேண்டும் அப்படின்னு கேட்டேன். ஏன்னா எல்லாம் நம்ம சொந்தக்கார பய உள்ளே தானே, என்னென்ன அங்கே போய் நின்றுக்கிட்டு அரசியலுக்கு பேசுகிறதுக்கெல்லாம் ஆண்டி லைவாயாக போட்டுக்கிட்டு இருப்ப, வீட்டுக்கு போய் அப்படின்ட்டாங்க என்கிட்ட ஃபோன் அடிச்சு. அதில் ஒருத்தன் அரணையூர் செல்ல முடியுமா மண்டபத்திரம் அப்படின்னு போட்டான். யார் சேட்டை? அரணையூர் செல்ல முடியுமா மண்டபத்திரம் அப்படின்னு ட்விட்டரில் போட்டான். அப்புறம் தான் நான் உடனே வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிட்டேன். ஐயோ அங்கே நம்ம சொந்தக்கார பயிலுக்கு கிடக்கிறாள் ராம்நாடு தானே, போய் அங்கே போய் நின்று லைவ் போட்டான். இங்கே தான் நிற்கிறேன், ஓவர் உங்கள் புடதிக்கு பின்னாடி தான் நிற்கிறேன், ஓவர் அப்படின்னு சொன்னதுக்கு பின்னாடி திரும்ப ஒரு ஃபோன் பண்ணுறேன் ஒருத்தன் அங்கேருந்து. ஒன்று அண்ணே அரசியலுக்கு பேசுகிறது எல்லாம் சீரியஸாக எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறான். ஏட்டா அரசியல் இப்போ உங்களுக்கு சீரியஸே கிடையாதா சார்? நான் தான் பார்க்குறேன்ல, நீங்கள் உங்கள் பெருமைக்கு சொல்லலை. இப்போ மதிவதனியோ நானோ இந்த சோசியல் மீடியாவில் கொஞ்சம் தெரியும்ல முகத்தில். உண்மையிலே சொல்கிறேன், இந்த ஒரு வருஷத்தில் திருநெல்வேலியில் ட்ரெயின் ஏறி இங்கே இறங்கி 2 நாள் தங்கி திரும்பி போகிற வரைக்கும் எந்த ஹோட்டல்லையும் நான் காசு கொடுத்து சாப்பிட்டதே கிடையாது. அடித்து பிடிங்கிலாம் சாப்பிடல சாமி, நீங்கள் வேறு தப்பாக நினைக்காதீங்க. ஏன் தெரியுமா? யாராச்சும் ஒரு ஆள் பார்த்தேன், சார் உங்களை அங்கே பார்த்தேன், சார் உங்கள் இங்கே பார்த்தேன். இந்த வடிவேலு சைக்கிளில் போகும்போது நிறைய பேர் வாங்க வணக்கம் அப்படின்னு கூப்பிடுவாங்கல்ல, நமக்கு அப்படி ஒரு ஃபீலிங் வரும், நம்மளை தான் கூப்பிட்றாங்களா அவங்க அப்படின்ட்டு.
ஆனால் சோறு வாங்கி கொடுக்கான் ஹோட்டலில். எந்த ஹோட்டலுக்கு போனாலும் சரி, சார் சாப்பிடுங்க சார், நான் காசு தரேன் சார், நீங்கள் அன்றைக்கி அப்படி நல்லா பேசுனீங்க சார், சார் நீங்கள் இன்றைக்கி அப்படி நல்லா பேசுனீங்க சார். இது எனக்கு மாத்திரம் இல்லை, இதில் மதிவதனியோ யாரோ எல்லாருக்கும் அது நடந்து கொண்டு இருக்கிறது தமிழ்நாட்டில். அன்றைக்கெல்லாம் உட்காந்து மதுரையில் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன், ஒரு அம்மா எழுத்தால் உட்காந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கு. எனக்கு ஒரு மாதிரி ஆச்சு, என்னடா ஒரு அம்மா உட்காந்து நம்மளை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. பக்கத்தில் ஒரு ஆள் உட்காந்துருக்கான். உடனே நான் எந்திரிச்சு சாப்பிட்டுட்டு கை கழுவ போகிறேன். நான் இதை பதிவாகவே ஃபேஸ்புக்கில் எல்லாத்தையுமே பதிவாகவே போட்டுருவேன். அங்கே போய் கை கழுவ போகும்போது அந்த அம்மா வர்றாங்க, பக்கத்தில் வந்து கை கழுவிட்டு, சார் நீங்கள் சூர்யா சேவியர் தானே? ஆமாம். நீங்கள் சோசியல் மீடியாவில் எல்லாம் யூடியூப்ல எல்லாம் நிறைய நல்லா பேசுவாங்க, எங்கள் ஹஸ்பண்டு தான் உட்காந்துருக்காரு, உங்களை அறிமுகப்படுத்தணும்னு சொல்லிட்டு 2 பேரும் அறிமுகப்படுத்தினாங்க. நான் தின்னதுக்கு 130 ரூபாயோ என்னமோ வந்துச்சு, அதை அவங்க தான் கொடுத்தாங்க. ஏன் சொல்கிறேன் தெரியுமா? ஒரு சங்கி எவனாவது ஒருத்தன் அவங்க இட்லி சட்டி பிரியாணி அண்டாவை தூக்கிட்டு ஓடிடுவாங்கன்றது வேறு விஷயம். தமிழ்நாட்டில் மதிப்பில்லாதவங்க சார், தமிழ்நாட்டில் மதிப்பில்லாதவங்கன்னு சொல்கிறேன் நான். நீங்கள் எங்கே போனாலும் நமக்கு ஒரு மரியாதை இருக்கும். நான் அதைத்தான் மீண்டும் மீண்டும் மேடைகளில் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். ஒருவன் பெரியார் பணியனை அணிந்து கொண்டு கம்பீரமாக ரோட்டில் நடப்பான், ஒருவன் சேக்குவேரா படத்தை போட்டுக்கொண்டு கம்பீரமாக நடப்பான், அம்பேத்கர் படத்தை போட்டுக்கொண்டு ஒருவன் பனியனில் போட்டுக்கொண்டு கம்பீரமாக நடப்பான், அண்ணா படத்தை போட்டுக்கொண்டு ஒரு இளைஞர் அமர்ந்திருக்கிறார், கலைஞர் படத்தை போட்டுக்கொண்டு ஒரு இளைஞர் அமர்ந்திருக்கிறார், பெரியார் படத்தை, நீ தைரியம் இருந்தால் சங்கராச்சாரி படத்தை போட்டுக்கொண்டு அர்ஜுன் சம்பத் நாளை காலையில் ரோட்டுக்கு வா பார்ப்போம். கோல்வால்கர் அவங்க தத்துவ ஆசான்கள் போட்டுக்கிட்டு வெளியே வா, ஏய் சும்மா வாங்கப்பா, கோட்ஸே படத்தை போட்டுக்கிட்டே வாங்கலை வெளியே. தைரியம் இருக்கடா உங்களுக்கு? எதுக்கு நீலாம் மேடையில் ஏறி பேசுகிற? மேடையில் பேசுகிறதுக்கு உனக்கு தகுதி வேணும்ல. உன்னால் உன் தலைவன் எவன்னு சொல்கிறியோ அவன் படத்தை நெஞ்சில் ஏந்திக்கிட்டு உன்னால் ரோட்டில் வர முடியலையே. நீ எல்லாம் எங்களுக்கு ஒரு ஆளா? மத்தியில் அதிகாரம் என்ற ஒன்று இருக்கிற காரணத்தினால் அவர்கள் அந்த ஊடகங்களை மிரட்டி கொண்டு, அந்த ஊடகங்களில் அந்த ஒரே வரியில் சொல்ல வேண்டும் என்றால் இவர்கள் சமூக ஊடக வெளிச்சத்தில் வாழக்கூடிய விட்டில் பூச்சிகள். அவ்வளோதான். வெளிச்சத்துக்கு விட்டில் பூச்சி வரும், அது அதோடு செத்துரும், அதனுடைய ஆயுள் அவ்வளவுதான். எல்லாரும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். யார் உங்களிடம் வாழ்ந்து கொண்டு இருப்பது? அதைத்தான் அவங்க சொன்னாங்க, எங்களிடம் புத்தகம் இருக்கிறது. இயேசுநாதர்னு ஒருத்தர் என்னைக்கே என்ன செஞ்சிட்டாரு, செத்து போயிட்டாரு, கொண்டுட்டானுங்க. ஒருத்தன் வந்து என்ன செஞ்சுருக்கான், நான் வந்து அவனை வெட்டாமல் விட மாட்டேன் அப்படின்னு ரோட்டில் ஓடினானே. யாரடா வெட்ட போகிற அப்படின்னு கூப்பிட்டு கேட்டிருக்காங்க. இயேசுநாதரை கொண்டவனை வெட்டாமல் விட மாட்டேன். ஏன்டா? நான் செத்து 2000 வருஷம் ஆச்சுடா, இப்போ எதுக்குடா ஓடுறேன், இப்போ தான் பைபிள் படித்தேன் அப்படின்னாவே. அந்த மாதிரி இல்லை புத்தகம். நீங்கள் எல்லாரும் புத்தகங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இயேசுநாதர் இல்லை, இயேசுநாதரை வாழ்ந்து கொண்டிருக்கிறார். எங்கு வாழ்கிறார்? பைபிளில் வாழ்கிறார். நபிகள் நாயகம் இல்லை, அவருக்கு எழுத படிக்க தெரியாது. நபிகள் நாயகத்துக்கு அவருக்கு கடவுள் சொன்னதை முழுவதும் அவர் வாய் மூலமாக சொல்ல அவரது சக தோழர்கள் என்ன செஞ்சாங்க? எழுதி வைத்தார்கள். குர்ஆனாக நபிகள் நாயகம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். எல்லாமே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பெரியார் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். திராவிடம் என்ற கருத்தியலில் நின்று பெரியார் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். சுயமரியாதை என்பதிலிருந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அண்ணா வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவர் சொன்ன 5 முழக்கங்களுக்கு இணையான முழக்கத்தை தமிழகத்தில் மாற்று முழக்கங்களை வைப்பதற்கு இன்னைக்கு வரைக்கும் எவனுக்கு மாறுகதை கிடையாது. அண்ணா வாழ்ந்து கொண்டிருக்கிறார், கலைஞர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார், எல்லாரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் கருத்தியலில் இருந்து வாழ்கிறார்கள், அவர்கள் புத்தகங்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நான் மீண்டும் சொல்கிறேன், பெரியார் என்பது புத்தகம், அண்ணா என்பது நூலகம், கலைஞர் என்பது செயலகம். அதுதான் தமிழ்நாடு. இவர்களுக்கு புத்தகமும் கிடையாது, நூலகமும் கிடையாது, செயலகமும் கிடையாது, எதுவும் கிடையாது. வன்முறையில் மேல் நம்பிக்கை வைப்பவர்கள். எனவே இவர்கள் மக்கள் மன்றத்தில் மதிப்பிற்கு ஆளாகாதவர்கள். எப்பயுமே தமிழ்நாட்டில் 100% ஓட்டு, 100 பேர் இருக்கான், ஓட்டு போடணும். எல்லாரும் எப்படி ஓட்டு போடுவாங்கன்னா, ஒரு 80% பேர் அப்படியே என்ன செய்வாங்க, இவங்களுக்கு எதிராக ஓட்டு போடுவாங்க. ஒரு 10% பேர் என்ன செய்வான், அவர்களுக்கு ஆதரவான கருத்தியல் கொண்டவர்கள். அவ்வளோதான் மேட்ரு. இந்த 10% உருட்டி என்ன செஞ்சுக்கிடுவாங்க, மாற்றி வாங்கிக்கிடுவாங்க. அந்த 10% அதிகாரத்தின் மூலமாக ஃபோக்கஸ் பண்ணி காட்டுவாங்க. இது மட்டும்தான் நடக்கும். நின்றுவாங்க, முக்குவாங்க, முணங்குவாங்க, ஆயும்பாங்க, ஊயும்பாங்க, ஆய் மதிவதனிம்பாங்க, ஆய்
எல்லாம் பேசுவாங்க. கடைசியில் பொட்டியை எண்ணும் போது ஆடு வராது, புழுக்க மட்டும் வந்துக்கிட்டே இருக்கும். பொட்டியை எண்ணும் போது புழுக்க தான் வரும் இவனுங்களுக்கு. புழுக்கையே இவங்களுக்கு ரொம்ப அதிகம், புழுக்கையே ஓவர். நீங்கள் கருவ மரத்தை வெட்டணுங்கிறாங்கல்ல, கருவ மரத்தை வெட்டணும் அப்படின்னு சொன்னால் கருவ மரத்தை பூரா வெட்டிக்கிட்டே போனீங்கன்னு சொன்னால் எல்லாத்தையும் அழிச்சிடலாம். கிடையவே கிடையாது. ஆட்டை க்ளோஸ் பண்ணால் தான் என்ன செய்ய முடியும்? கருவ மரத்தை நெத்தை திங்கும். அது எல்லாம் வேறு எதை திங்கும், அது மட்டும் என்ன செய்யும்? நெத்து தான் திங்கும். நெத்துனா தெரியுதா உங்களுக்கு? கருவை நெத்து. அதை தின்னுட்டு போய் ஒரு இடத்துல புழுக்க போடும். அந்த இடத்துல ஒரு கருவை வரும், அந்த இடத்துல ஒரு போடும் கருவை வரும், அந்த இடத்துல ஒரு கருவ மரம் வரும். அது அப்படித்தான் கருவ மரங்கள் என்ன செய்யும்? அதிகமாக வரும். அதுக்காக ஆடையே இனத்தையே அழிச்சிடலாமா? இல்லை, ஆடு நமக்கானது. அது அடிக்கடி பிரியாணிக்கு பயன்படுவது, அது அடிக்கடி பிரியாணிக்கு பயன்படுவது. புழுக்கைகளை பாதுகாப்பாக என்ன செய்யணும்? வைக்க வேண்டிய ஆலயங்களில் கொண்டு போய், நான் சொல்கிறது டி நகரில் இருக்குது, அங்கே தான் புழுக்கைகள் இருக்குமே ஒழிய, நீங்கள் ஆடுகள் என்றைக்கும் நமக்கானது, அது பிரியாணிக்கு உதவக்கூடியது. எனவே இவர்கள், நீங்கள் கோயம்புத்தூர்லேயும் ஒரு வாரம் இருந்தேன்ல, பார்த்தேன்ல என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி ஒரு அசஸ்மெண்ட் இப்படி எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு இதுதான் இங்கே நடக்கும் போங்க அப்படின்ட்டு எந்திரிச்சு வந்தாச்சு. தமிழ்நாடு பூரா போய்கிட்டே இருக்கோம். தமிழ்நாட்டில் பூரா இவங்க இப்படிலாம் காட்டுறாங்க. சிரிப்பு தான் வந்துச்சு. சரி ரைட்டு, இருக்கட்டும் இருக்கட்டும். அப்புறம் இந்த ஒருத்தன் டீ கடையில் உட்காந்து ஏதோ ஒருத்தன் பேசுவான்ல, நான் அப்படியாக இப்படியாகன்னு சொல்லும்போது கவுண்டர் பண்ணி மண்டையில் அடிச்சுட்டே டீயை குறா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார்ல, ஒரு காமெடி வரும் பாருங்க. அதே மாதிரி தான் இவனுக்கு உட்காந்து பேசிக்கிட்டே இருப்பானுங்க. அவன் ஜனங்கள் வச்சு செய்கிறத அழகாக என்ன செஞ்சிருந்தான், செஞ்சுட்டு போய்கிட்டே இருக்கான். அதனால் தமிழகம் என்பது பாதுகாப்பாக இருக்கிறது, தமிழ்நாடு பாதுகாப்பாக இருக்கிறது. திராவிட இயக்கம் என்ற கருத்தியலில் இன்றைக்கும் ஊன்றி நிற்கிறது. ஒவ்வொரு வீட்டுக்குள்ளும் மீண்டும் சொல்கிறேன், ஒவ்வொரு வீட்டுக்குள்ளும் அவர்கள் கட்சியாக இல்லாமல் இருக்கலாம், திமுக என்று இல்லாமல் இருக்கலாம், அல்ல ஏதோ ஒரு அமைப்பில், திராவிட இயக்க அமைப்பிலேயோ எந்த ஒரு அமைப்பிலும் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அவர்களுக்குள் ஒரு கருத்து ஓடிக்கொண்டிருக்கிறது. அந்த கருத்து மதிவதனியின் கருத்தாக இருக்கிறது, மறந்து விடாதீர்கள். மதிவதனிக்கான கருத்து எது? பெரியாருடைய கருத்து. பெரியாரின் கருத்து மதிவதனிகளாக, பெரியாரின் கருத்து ஆளூர் ஷானவாஸ்களாக, பெரியாரின் கருத்து பரந்தாமன்களாக, உமாக்களாக, சூர்யா கிருஷ்ணமூர்த்திகளாக வலம் வந்து கொண்டிருக்கிறது. எனவே தான் அவர்கள் அச்சப்படுகிறார்கள், எனவே தான் அவர்கள் எழுந்து வருகிறார்கள். எழுந்து நிற்கிற பொழுது அவர்களை எங்கு அமர வைக்க வேண்டும் என்பதை மக்கள் பார்த்து கொள்வார்கள். நாம் நமது கருத்தை தொடர்ந்து விதைப்போம். வாய்ப்புக்கு நன்றி.